LCM of 2/3, 3/5, 7/9 and 9/13. ஸோ இப்போது நம்ம 4 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். பிரச்சனை என்னென்னா இந்த 4 நம்பருமே ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM of fractions equals LCM of numerator and HCF of denominator. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும், டினாமினேட்டர் எல்லாருக்கும் HCF எடுக்கணும். ஸோ இங்கே LCM by HCF போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ராக்ஷன்ஸோட LCM கிடச்சிடும். பண்ணலாமா? ஸோ 2, 3, 7, 9. ஸோ இது எல்லாத்துக்கும் LCM எடுத்தால் 3ஆல் மட்டும் போடலாம். 2, 1, 7, 3. ஸோ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ LCM ஈக்குவல்ஸ் 3 into 2 into 1 into 7 into 3. 3 2s are 6. 6 1s are 6. 6 7s are 42. 42 3s are 126. So இப்போ HCF பார்ப்போமா? So HCF of denominators. So என்ன? 3, 5, 9, 13. 3 na 3 into 1, 5 na 5 into 1, 9 na 3 into 3 into 1, 13 na 13 into 1. ஸோ இதில் எல்லாத்துலேயும் இருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர்னா 1 தான். ஸோ HCF ஈக்குவல்ஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என்ன கிடைக்கும்? மேலே LCM, கீழே வந்து டினாமினேட்டரில் HCF. ஸோ LCM எவ்வளோ கிடச்சிச்சு? 126, HCF 1. ஸோ LCM ஆஃப் த ஃபேக்டர்ஸ் 126, ஆப்ஷன் C. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ் போடுங்க, உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? பாய்.